சரி, பாஸ்ட் ரொம்பவுமே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால டீச்சர்ஸ்க்கு நம்ம கிஃப்ட் மட்டும் கொடுத்துடலாம். ரொம்ப புகழ்ந்தாலும் என்னவாயிடும்? அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷர் புகழ்ந்தா உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டார்ல. அதனால் மீதமான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அதற்கான பலனை தருவார். சரி, நான் வாசிக்கிறேன். கிஃப்ட் யாருப்பா கொடுக்குறது? சரி, பிரதர் ஜாபேஸ் அங்கிள் வாங்க, நீங்கள் கிஃப்ட்டு கூட. ஷெரில் ஆண்டி வாங்க வாங்க வாங்க. சரி, நமக்கு மௌலி வாக்கத்தோடு சேர்ந்து நமக்கு எட்டு இடங்களில் நமக்கு சண்டே ஸ்கூல் நடைபெறுகிறது. சர்ச் சண்டே ஸ்கூல். அபிஷேக் இந்த பக்கம் வந்து வாங்க, இந்த பக்கம் வந்து வாங்கிக்கோங்கம்மா, இதான் ஈஸியாக. சரி, சர்ச் சண்டே ஸ்கூல் வாங்கம்மா. நதியா, தவமணி, நல்லா கை தட்டலாமா? சங்கீதா, பவானி, சாரு, நளினி, பத்மா, பாரதி, கேரன், மெரினா, ஹெப்சிபா, சரி மெரினா வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் கொஞ்சம் எழுந்து வர மாதிரி வந்துடுங்க. சரி, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அபிஷேக். நல்லா கை தட்டிடலாமா? கொடுத்துருங்க. அபிஷேக், அவனுக்கு ரோஹனுக்கு கை தட்டலாமா? அவன் யார் வராங்களோ வரலையோ, என்ன வேலை சொன்னாலும் தனியாக வந்து கரெக்டாக செஞ்சிருவான். இங்கே ரோஹன், அகஸ்டினா எல்லாருக்கும் எல்லா வேலைகளையும் இந்த பிள்ளைங்க செஞ்சிடுறாங்க. மிக்க நன்றி. சரி, அடுத்தது தண்டுமா நகர் சண்டே ஸ்கூல் வாங்கம்மா. லோகேஷ், கெட்ஸி, சாம், மஞ்சுநாதன். தூரமாக இருந்தாலும் வந்துங்க லோகேஷ், கெட்ஸி வந்து செஞ்சிடுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு இடம் வேணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. சாமனு, மஞ்சுநாதன், மஞ்சு. சரி ஆண்டி வச்சுருங்க. மஞ்சு வரட்டும். அடுத்தது ஜோதி நகர், பல்லவி, சாரா, பிரீத்தி, இலக்கியா வாங்கம்மா. சுரேஷ், நட்டாஷா, பவ்யா, மங்கை. பல்லவி அக்கா, சாரா. சரி, இவங்க வந்து வாடகை கொடுத்து சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்கும் நல்ல ஒரு இடம் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த இடம் மிகவும் ஒரு எல்லாருமே வந்து விக்கிரகாராதனை அதிகமாக செய்கிற ஒரு இடம். இந்த வருஷம் ஒருத்தவங்க கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா போன வருஷம் அந்த இடத்துல நடந்த அந்த பிரச்சனைனால நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். அதனால் அவங்களாம் வந்து இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லோரும் வாங்கியாச்சாமா? மங்கை, பவ்யா, நட்டாஷா, சுரேஷ், இலக்கியா, பிரீத்தி, பிரியா வாமா, வந்து வாங்கிக்கோ. வா சீக்கிரம் வா. நான் சாராக்கா வரலையா? சரி, அடுத்தது ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் ஷீபா, ஜெமி, ராஜி, கிரேசி, அருண், மோசஸ், ஷர்மிளா. சரி மோசை நல்லா கை தட்டிடலாமா? பையன் எது சொன்னாலும்
ரேசி அக்கா, ராஜி அக்கா, ஷீபா ஆண்டி 2 இடத்துல அவங்க ஊழியங்களை செய்கிறாங்க. இங்கே முடிச்சுட்டு மௌலிவாக்கத்துலேயும் அவங்க 2 பேரும், ஷீபா அக்காவும் ஜெமி அக்காவும் சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்க 2 இடத்துலையும். அருண், மோசஸ், ஷர்மிளா. ஓகே, அடுத்தது மிரியம் அக்கா. இங்கே அம்பேத்கர் நகரில் 5வது தெருவில் அவங்க வீட்டில் வச்சு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பிள்ளைங்க, எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு வராத பிள்ளைங்க தான் அவங்க எடுக்கிறாங்க, தொடர்ந்து எடுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நசரத்புரம் மோகன், வினோதா, பிரசன்னா, ஹோசன்னா, சுனிதா, வனிதா, கௌதமி. ரைமிங்காக எழுதுனா தான் ஞாபகம் இருக்குது. மோகன், வினோதா, பிரசன்னா, ஓசன்னா, அம்மா பொண்ணு எங்கம்மா, சுனிதா, வனிதா. சரி, நல்லா கை தட்டலாமா? வனிதா மறுபடியும் ஊழியத்தில் இந்த காரியங்களை செய்கிறதுக்கான உதவி செஞ்சுருக்கிறார். கௌதமி, சுனிதாக்கா. சரி, அடுத்ததாக கொலப்பாக்கம் சஞ்சீவி, சுகன்யா, தமிழ், இஸ்ரவேல், கௌதம், குமாரி ஆண்டி. சஞ்சீவி, சுகன்யா அக்கா தொடர்ந்து மெட்டர்னிட்டி லீவ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. காலையில் 5 மணிக்கெலாம் சர்வீஸ் வந்துட்டு திரும்ப மத்தியானம் அந்த ஒரு நாள் தான் லீவு. இங்கேருந்து தூரத்தில் வண்டி எடுத்துகிட்டு அவங்க போய் இந்த ஊழியங்களை செய்கிறாங்க. தமிழ், இஸ்ரவேல், கௌதம், குமாரி ஆண்டி. நல்லா கிளாப் பண்ணிடலாமா? அவங்க தொடர்ந்து அவங்க வீட்டில் இந்த ஊழியங்கள் நடைபெறுவதற்கு அவங்க நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக வாங்கியாச்சு எல்லாரும். அடுத்ததாக மௌலிவாக்கம் ரகு பிரதர், புஷ்பாக்கா. வாங்க. அரவிந்த் இன்னைக்கு அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. ஜெனிஃபர் சர்ச்சுக்கு நியூ இயர் கொண்டாடுறதுக்கு அங்கே போயிட்டாங்க. சரி, ரகு, புஷ்பா, சரி, அரவிந்த், ஜெனிஃபர். அது இருக்கட்டும். சரி, நல்லா கரங்களை தட்டிடலாமா? தொடர்ந்து ரகு பிரதர் உண்மையாகவே வந்து வண்டி இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் அப்புறம் கொடுத்துருவேன். அவ்வளோதான். சரி, ஸோ தொடர்ந்து ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த சர்ச்சில் செஞ்சவங்களாம் கொஞ்சம் வெளியில் போய் நம்ம ஊழியங்களை செய்யலாம். வண்டி வச்சுருக்கிறவங்க குடும்பமாக நீங்கள் வெளியில் போய் ஊழியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் திட்டம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க. சின்னவங்க தான் எடுக்கணும்னு கிடையாது. வயதானவர்கள் நீங்கள் தாராளமாக வந்து சண்டே ஸ்கூல் நீங்கள் எடுக்கலாம். அப்படி எடுக்க விரும்புகிறவங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு சர்ச்சில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்கும், அதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். சரி, எல்லா சென்டர்ஸும் கொடுத்தாச்சுல? நட்டாஷ் வாங்கிட்டல? வனிதா வாங்கிட்டியாம்மா? சரி, வனிதா மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சரி, ஹல்லேலூயா. வார்த்தைக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி போலாம். பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. வந்துருங்க, குயர் டைம் வாங்க. இதில் இருக்கா? உட்காந்தே குயர் டைம் டயர்ட் ஆயிட்டாங்க. நாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறோம்? யாவையிலிருந்து பாடலாம். யாவே நீர் என்றும் நம் தேவ,
தலைமுறையா யாவே நீரேங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ மரண பயம் நம்மில் மாறிடுமே சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே மரண பயம் நம்மில் மாறிடுமே சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே யாவே என்று தெய்வம் தலைமுறை தலைமுறையா யாவே எங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ தோல்விகள் எல்லாம் மாறிடுமே உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே படுவோம் தோல்விகள் எல்லாம் மாறிடுமே உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே ஜெயங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவீர் உம்மை அல்லால் வேறு நாமமில்லை நீங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவீர் ஜெயமாக உம்மை அல்லால் வேறு நாமமில்லை யாவே நீர் என்று நம் தெய்வம் தலைமுறை தலைமுறையா யாவே தஞ்சம் தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை நீ தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும் புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும் புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே யாவே என்றும் நம் தெய்வம் தலைமுறை தலைமுறையாக தலைமுறை நீரே எங்கள் தெய்வம் எங்களுடைய தெய்வம் மட்டுமல்ல எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய தெய்வமாக இருக்கிறேன் தலைமுறை தலைமுறையா நீ உறங்குவதில்லை நீ தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை
தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஆமென். அல்லேலூயா. காரணம் ஹிந்திலையா? ஹிந்தியில் எடுக்க முடியுமா? இதில் சரி, ஹிந்திலையும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். சரி, இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 61வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். They will rebuild the ancient ruins and restore the places long devastated. They will renew the ruined cities that have been devastated for generations. ஹிந்தியில் வாசித்துருங்க. நீங்கள் வாசித்துறீங்களா? ஏசாயா 61. இஷாயா 61:4. இஷாயா 61:4. तब वो बहुत काल से उजड़े हुए स्थानों के फिर बसाएंगे, पूर्व काल से पड़े हुए खंडरों में वे फिर घर बनाएंगे, उजड़े हुए नगरों को जो पीढ़ी पीढ़ी से उजड़े हुए हो वो फिर नए सिरे से बसाएंगे. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். ஆண்டவருடைய வார்த்தை, அவர் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. இடிஞ்சு கிடக்கிறதான ஊரை பார்த்துருக்கீங்களா? டிவியில் இல்லை, நேரா. எந்த ஊர்? போபால் போயிருக்கீங்களாங்க? போபாலில் ஒரு கேஸ் வெடித்து ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். கேஸ் வெடித்து அந்த இடத்துல ஃபுல்லாக கேஸ் பரவி நிறைய பேர் வீடுகளில் இருந்தவங்கெல்லாம் செத்துட்டு அப்படியே அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப நேர்த்தியாய் ஜனங்கள் வாழ்ந்த இடங்கள் இன்றைக்கி போய் பார்த்தோன்னு சொன்னால் பாழடைஞ்சு அங்கே யாரும் புல் பூண்டு கூட எதுவும் இருக்காது. அந்த மாதிரி அழிவு அந்த இடத்துல வந்திருக்கோம். அந்த மாதிரி இடங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு சில இடங்களை பார்த்துருக்குறேன். கேஜிஎஃப் கோல்டு ஃபீல்ட்ஸ், கேஜிஎஃப் இருக்குது இல்லையா, கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஒரு டவுன்ஷிப் இருந்துச்சு. நல்ல அங்கே பணம் இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து தங்கம் சுரங்கம் இருந்துச்சு. நிறைய தங்கம் எடுக்க அதுக்கப்புறம் தங்கம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நிறைய பிரயாசப்பட்டால் தான் கொஞ்சம் தங்கம் கிடைக்கும். அதனால் என்ன ஆச்சு, அந்த இடத்துல பெரிய ஒரு டவுன்ஷிப். அங்கே உள்ளே இருந்தாலே ஒரு சொர்க்கம் மாதிரி. எல்லாம் ஒரு பாதுகாப்பு. உள்ளேயே பஸ்ஸு போகும், ஸ்கூல் இருக்கும், கடைங்க இருக்கும், எல்லாமே உள்ளே கிடைக்கும் ஒரு டவுன்ஷிப். ஆனால் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அந்த இடத்த பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள் நான் பார்த்த இடங்கள் ஜார்க்கண்டில் கோலார் கோலாரில் தன்பாதில் கோல்ஃபீல்ட்ஸ் சுரங்கம், நிலக்கரி சுரங்கம் இடத்துல அங்கே பூமிக்கு அடியில் அந்த நிறங்கள்லாம் நெருப்பு பற்றி எரிகிறனால அந்த பகுதியில் இருக்கிறதான டவுன்ஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் அந்த இடத்துல போய் குடியேற மாட்டாங்க. ஒரு காலத்தில் அந்த இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருந்த இடங்கள். ஆனால் இன்றைக்கி அது பாழடைஞ்சு ஜனங்கள் அந்த இடத்துல அங்கே எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலர் அந்த இடத்துல வாழ்வாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப துயரமாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும், இன்றைக்கி அது எப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ்கோடி அது தண்ணி வந்து இருந்ததான வெள்ளம், சுனாமி வந்த இடங்கள். இன்னும் ஒரு சில இடங்கள் பார்த்தோன்னு சொன்னால் சுனாமி வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டு போய்
ஒரு காலத்தில் நல்லா இருந்த இடங்கள் இன்றைக்கி அந்த இடத்துல பாழடைஞ்ச வீடுகள்லாம் பாதி முங்கி போய் அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமையில் மரங்கள்லாம் பாதி இதுவாக அந்த மாதிரி கிடக்கும். இன்னும் யுத்தம் நடக்கிறதான இடங்கள், யுத்தம் நடக்கிறதான இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல பெரிய பெரிய வீடுங்க, ஹோட்டலுங்க, ஸ்கூலுங்க எல்லாமே உடைஞ்சு போய் ஒரு சமுதாயமே அழிஞ்சிருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, கடைக்காரன் கிடையாது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப பாழடைஞ்ச ஒரு இடமாக, அது ரொம்ப ஒரு துக்கத்தை கொடுக்கறதான இடமாக இருக்கும். இஸ்ரவேல் தேசம் சில நாட்களில் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவள் இருந்தது. அவளுடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கடந்திருக்கு, அவளுடைய பலிபீடங்கள் இடிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அவளுடைய வீடுகள், தேசங்கள் எல்லாம், அவள் குடியிருந்த இடங்கள்லாம் சத்துருக்களால் கொள்ளையிடப்பட்டு அந்த இடத்துலலாம் பாழடைந்து கிடக்கிறதான சூழ்நிலையில் சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம். சத்துருக்கள் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் காசா அந்த யுத்தம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய இடத்துல குண்டு போட்டு, ஒரு காலத்தில் நல்லா அந்த எந்த கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டாங்களோ, சமையல் பண்ணாங்களோ, எந்த ஹாலில் உட்காந்து குடும்பமாய் வாழ்ந்தார்களோ, எந்த சமுதாயம் அவர்களோடு சேர்ந்து பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒன்றா விளையாடி இருந்தாங்களோ, இன்றைக்கி அந்த இடத்துல போனால் அவர்களுக்கு அவர்களுடைய நினைவு தான் இருக்கும். அந்த இடங்கள் எல்லாம் பாழடைந்து ஒன்றும் இல்லாமல் போய் பாதி பில்டிங் உடஞ்சி போய் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாழடைந்து போன இடங்கள் என்பது ஒரு ரொம்ப ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிறைய காரியங்களை நமக்குள்ளே சிந்தனையில் கொண்டு வரும். இந்த இடத்துல எப்படிலாம் இருந்திருப்பாங்க, இன்றைக்கி இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. ஸோ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகள், பல வருஷங்களாக பாழாய் கிடந்தவைகளை கட்டுவாங்க. பூர்வத்தில் நிர்மூலமானவைகள், நிர்மூலமாயி அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போன இடங்களெல்லாம் எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்கள். இவங்களும் கட்டலை, அவங்க பிள்ளைங்களும் கட்ட முடியல, அவங்க பேர பிள்ளைங்களும் கட்ட முடியல, சந்ததிகள் சந்ததிகளாக இடிந்து கிடக்கிறதான காரியங்கள் கூட இருக்குது. அப்படிப்பட்ட பட்டணங்கள் கூட இருக்குது. அப்படிப்பட்ட இடங்களை என்ன செய்வாங்களாம், தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களையும் புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இல்லையா? அந்த இயற்கை பூமி அதிர்ச்சியின் மூலமாக வெள்ளங்கள், சுனாமி, இன்னும் அந்த இடத்துல வியாபாரங்கள் இல்லாதனால, இன்னும் சத்துருக்களால் யுத்தத்தினால ஏற்பட்ட பாழ்கடிப்புகள், இப்படியாக பல விதங்களிலே தேசங்கள், வீடுகள், சமுதாயங்கள் பாழாய் கிடக்கிறதான காரியங்களை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறது, நெடுங்காலமாய் ரொம்ப நாளாக பாழாய் கிடக்கிறதான காரியங்கள், பூர்வத்தில் நிர்மூலமானவைகள், அவைகளெல்லாம் மறுபடியும் எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள் என்ற தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? இடிந்து போனதான பட்டணங்கள் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கலாம், கண்ணுக்கு முன்னாடி இல்லாமல் இருக்கலாம். இடிந்து போன குடும்பங்களாக இருக்கலாம், இடிந்து போன தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு காலத்தில் ஷைன் பண்ணிட்டு இருந்தது, இன்னைக்கு பாழாய் கிடக்கிறதான சூழ்நிலையிலே காணப்படுகிறவைகளாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க? திரும்ப கட்டுவாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாருன்னு சொல்லிட்டு மேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, பாஸ்டர் சகரியாக்கு நல்லா தெரியும். பழைய பொருள் எதையும் அவ்வளோ ஈஸியாக போடுறதில்லை, அதை சரி பண்ணி வச்சுக்கிறது உண்டு. வனிதா சிஸ்டருடைய பழைய வண்டி ஒன்று இருந்தது, அதை எப்படியாவது விற்க சொன்னாங்க. கேட்டு பார்த்தோம், 3000 ரூபாய்க்கு மேலே காயலாங்கடையில் எடுக்க மாட்டேன்ட்டான். நான் பார்த்தேன் 2500, அப்புறம் இன்னொருத்தர் 2500ன்றான். 2500 3000 ரூபாய்க்கு அதை அவங்களுக்கு விற்று கொடுக்கறதுக்கு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு அதுக்கு டபுளாக உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், நான் அந்த வண்டியை ரெடி பண்ணி துத்திப்பேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியை பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மாற்றி இன்றைக்கி அந்த வண்டி சூப்பராக இருக்குது. சகரியாபர் ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த வண்டியை நம்மளே வச்சுக்கலான்னு. ஆனால் ஏற்கனவே அங்கே அவங்களுக்காக ரெடி பண்ணோம், அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பழைய பழைய காரியங்கள் சில நேரங்களில் நம்ம அதை புதுப்பித்து வைக்கிறதுல அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த டிஃபென்ஸ் காலனி பக்கம் நான் வாக்கிங் போவேன். அப்போது அன்றைக்கி ஒரு நாள் வாக்கிங் போகும்போது கீழே ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று கீழே விழுந்து கிடந்துச்சு. அதை பார்க்கும்பொழுது எனக்கு அதை எப்படியாவது அதை கொஞ்சம் தூக்கி விட்டுறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை கொஞ்சம் தூக்கி எடுத்து அதை அப்படி தட்டி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பறக்குது. அதனால் என்ன பண்ணேன், அதை கொஞ்சம் அப்படி கையில் எடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தது எங்கே அங்கே லாஸ்ட்டில் இந்த கலைமல் நகருக்கு முன்னாடி ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது பக்கத்தில் கொஞ்சம் மழை வேறு ஈரம் வேறு, அதை எடுத்து அப்படி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் தானாக பறக்குதான்னு சொல்லிவிட்டு பறந்துடும் நினச்சிட்டு போய் பார்த்தா பறக்கலை. அதுக்கப்புறம் இன்னும் திரும்ப எடுத்து அந்த மரத்து மேலே கொஞ்சம் விட்டு பார்த்தேன், அதுக்கப்புறமும் பார்த்தா பறக்கலை.
அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு வாட்டி தட்டி தட்டி பார்த்தா கொஞ்சம் 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 நல்லா பறந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாக்கிங் போயிட்டு வந்து ரிட்டர்னில் வரும்போது பார்த்தேன் அது இல்லை, அது பறந்துருச்சு. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அது அது ஒரு பட்டர்ஃப்ளை இருந்தாலும் அதை எடுத்து அதை மறுபடியும் பறக்க வச்சுட்டோன்றது அது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பட்டர்ஃப்ளையை மறுபடியும் பறக்க வச்சாலே ஒரு சந்தோஷம் வரும்னா, நம்மை உருவாக்கின நம்முடைய தேவன், ஹல்லேலூயா, நமக்காக ஜீவனை கொடுத்தார். உருவாக்குனது மட்டும் இல்லை, நமக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும். ஸோ நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பாழாய் கிடக்குமானால் அந்த பாழாகவே போகட்டும்னு ஆண்டவர் விடுறதுக்கு மனசு வராது ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. உண்மையாக சொல்லப்போனால் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. நான் வேற ஒரு வசனத்தை டைப் பண்ண கொடுத்துட்டேன் கேலண்டருக்கு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் போராடிட்டே இருந்தார். அவர் கொடுத்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்லி ஆக வேண்டும். மறுபடியும் அங்கே பேசும்பொழுது சொன்னாங்க, என்ன சார், என்னப்பா சார் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ தான் நாங்கள் பிரிண்ட் எடுக்கணுமே, மறுபடியும் மாற்றுறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். எப்படியாவது நீங்கள் மாற்றிடுங்க, மாற்ற முடிஞ்சால் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே மாற்றி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் பாழாக, எந்த ஒரு குடும்பமும் பாழாக, ஒருவேளை மனுஷன் கூட நம்பிக்கை இல்லாமல், ஊழியர்கள் கூட மனுஷன் கூட நம்பிக்கை இல்லாமல் நம்ம இந்த காரியத்தை, ஒருவேளை இந்த காரியம் நடக்காது தேராதுன்னு நினைச்சா கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாழாய் போனவைகள் என்ன பண்ணப்படும், நெடுங்காலமாய் பாழாய். நெடுங்காலம்னா ரொம்ப நாளா, பூர்வ காலம், ரொம்ப வருஷமா ரொம்ப பாழடைஞ்சு போய் பாழா போனதுன்றாங்க இல்லையா, கெட்டு போனது இல்லையா. என் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன், என் வாழ்க்கையை நான் உடைச்சி போட்டுட்டேன், அந்த வாழ்க்கை செதறி போச்சு, என்னுடைய காரியங்களெல்லாம் தாறுமாறாக ஆயிடுச்சது. ஒருவேளை நம்ம நினைத்தாலும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை ஆண்டவர் மறுபடியும் கட்ட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நிர்மூலமானவைகள், பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை மறுபடியும் எடுப்பித்து தலைமுறையாகவே ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கல, தலைமுறையாகவே நாங்கள் அநேக காரியங்களை, சாபங்களை பார்த்துருக்கிறோம், ஆசீர்வாதத்தையே நாங்கள் பார்க்கலன்னு சொன்னாலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நம்மக்கிட்ட 2 கிட்டார் இருக்குது. இந்த 2 கிட்டாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 முறை நெக் உடஞ்சது, கழுத்தே உடஞ்சது. அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு அதோடைய வேல்யூ தெரியும். நான் கிட்டார் போட ஆரம்பிக்கும் போது இந்த ஃபெண்டர் கிட்டாரை நான் பார்த்ததே கிடையாது. பார்த்துருக்கேன், தூரத்தில் தான் பார்த்துருக்கேன். கிப்சன் ஒரு கிட்டார் கல்கட்டா கம்பெனி இருக்கும், இது ஜெர்மன் கம்பெனி. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ப்ளே பண்ணதில்லை. ஃபெண்டர் கிட்டார் ப்ளே பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அப்போல்லாம் கிப்சன் கிட்டார் தான் கண்ணுக்கு முன்னாடி. ஹாலோ கிட்டார் நம்மக்கிட்ட இருக்கிறது ஹாஃப்னர்ன்ற கிட்டார், அதுவும் கிப்சனை விட்டால் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. உள்ளதுலேயே பெஸ்ட்டு கிட்டார். அது உடையும் போது அதை விட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதோடைய வேல்யூ தெரிந்தால் அது ரொம்ப பத்திரமா நம்ம பாதுகாப்போம். அதோடைய வேல்யூ தெரியாது. இது ஃபெண்டர்லாம் அது ஹாஃப்னர் நான் வாங்கினது. ஃபெண்டர் ஒரு தம்பி, நான் வருஷம் ஃபுல்லாக தசமம் வாங்கி கொடுக்கல, அதனால் நான் ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்றேன், நான் ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு அவராக வாங்கி கொடுத்தார். அதனால தான் அந்த ஃபெண்டர் கிட்டார் நம்ம கையில் வந்துச்சு. வருஷம் ஃபுல்லாக தசமபாகம் கொடுக்காமல் அப்படி யாரும் இருந்து பொருள் வாங்கி கொடுக்கக்கூடாது. தசமபாகம் அந்தந்த மாதத்தில் நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் 28ஆம் தேதி கரெக்டாக நைட்டு நம்ம இங்கேருந்து கொடுக்க வேண்டிய ஊழியர்கள் தொகை, ஊழியர் உதவித்தொகை, இன்னும் மிஷினரிகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் கிட்டத்தட்ட 35,000 40,000 ரூபா. இன்னும் வருகிற நாட்களில் மோர் தென் 50,000 நமக்கு 28ஆம் தேதி கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செட் பண்ணி விட்ருக்கோம். ஸோ தசம பாகங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் நாம் கொடுக்கணும். மொத்தமாக கொடுக்கணும்னு நினைக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது, அது நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள். ஸோ இந்த மாதிரி ஏன் அந்த காரியத்தை நம்ம மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் இருக்குது. இந்த ஃபெண்டர் கிட்டார் கூட கழுத்து உடஞ்சது தான், அதை ரெடி பண்ணுறது தெரியாது. ஆனால் அதை ஏன் ரெடி பண்ணுறோன்னு சொன்னால், ஐ நோ த வேல்யூ பிகாஸ் ஐ ஹவ் பெய்ட் த ப்ரைஸ். நான் அதற்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறேன், அதனால் அதனுடைய வேல்யூ எனக்கு தெரியும்.
அதனால் நான் அதை விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வராது இல்லையா? ஸோ நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்கும் பொழுது அவனை குறித்து ஒரு மேன்மையான ஒரு திட்டம், இவனை கொண்டு இப்படியெல்லாம் நான் செய்ய முடியும், இவனுடைய சரீரத்தில் இவ்வளோ ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்கள், எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் இவனை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிசவராக்கி பிரயோஜனமற்ற நிலைமையிலே பாழடைந்த சூழ்நிலையில் அவன் காணப்படும் பொழுது மற்றவர்கள் அதை விட்டு கொடுத்தா கூட அந்த ஆண்டவருக்கு அவரை விட்டு கொடுக்க மனசு வராது. ஏன்னு சொன்னால் அவனை உருவாக்கினது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நான் இவனுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவனுடைய வாழ்க்கை பாழாக போகக்கூடாது, இந்த குடும்பம் பாழடைந்து போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அதனால்தான் நீண்ட நாட்கள் பாழா போனால் கூட சரி, நீண்ட நாட்கள் நிர்மூலமானதாக இருந்தால் கூட சரி, தலைமுறை தலைமுறையாக அது இடிஞ்சு கிடந்தா கூட சரி, ஆண்டவர் அதை எடுத்து கட்டுவதற்கு அவர் விரும்புகிறார். அப்படி ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஸோ பாருங்க, ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது, அவனை பார்க்கும் பொழுது உலகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஹிந்து மதத்தில் ஒரு காரியம் உண்டு, கர்மா. என்னது கர்மானா? என்னது? நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு லேடி பேசுகிறாங்க, ஒரு ஏழை மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான்னா அவனை பார்த்து பரிதாபப்படக்கூடாதான். ஏன்னு சொன்னால் அவனுடைய கர்மா, அவனுடைய தீய கர்மாவை என்ன பண்ணுறான்னா அவன் வேலை செஞ்சு கழிக்கிறானா, அதனால் அவனை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, அவன் செய்யணுமா. எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிலைமை பாழாய் கிடந்தால் அது அவனுடைய கர்மா, அதனால் அவன் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதான உலகம். எனக்கு ஜார்க்கண்டில், பீகாரில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தோட நல்ல பழக்கம். அவங்களுடைய ஃப்ரெண்டு, அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரிமினல் லாயர்ஸில் கிரிமினல் லா பண்ணுறவங்க. நான் ஒரு லேடி அங்கே ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போயிருந்தேன், அந்த லாயர்கிட்ட. அவர் ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், அவங்கெல்லாம் அதான் அனுபவிக்கணும். ஏன்னு சொன்னால் அவங்க தீய கர்மா பண்ணியிருப்பாங்க, அதனால் நம்ம அதை அட்வான்டேஜ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே மாற்றிட்டார். அவரும் ஒரு லாயர், அவங்க ஒய்ஃபும் லாயரு. கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருடைய மகள் எல்லாம் பிராமின் ஃபேமிலி, அந்த பொண்ணு வேறு யாரையும் லவ் பண்ணுச்சு. இவர் ஏதோ போய் அதை தடுக்க போனார், அந்த பொண்ணு இவங்க அம்மா அப்பா மேலேயே கேஸ் போட்டுருச்சு. இப்போ இவருடைய கர்மா என்ன பண்ணுச்சு, இவருக்கே அகைன்ஸ்டாக வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த கர்மா காரியங்கள் இல்லையா? ஸோ ஒரு மனுஷன் கஷ்டப்படும் பொழுது உலகம் பல விதத்திலே அவனை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, இடிந்து கிடக்கிறதான காரியத்தை பார்க்கும் பொழுது, பாழாய் போன காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம நினைப்போம் இது எதனால இப்படி ஆச்சுது, ஏன் அப்படின்ற கேள்வி. ஆனால் ஆண்டவர் இதை பார்க்கும் பொழுது ஏசாயா 51:3 பார்க்கிறோம். வாசிங்க 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எது? பாழான ஸ்தலங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்வார், தேறுதல் அடைய செய்வாராம். பாழான ஸ்தலங்களை பார்க்கும் பொழுது பரிதாபப்பட்டுட்டு இது என்ன தப்பு செஞ்சதோ, என்ன பாவத்தில் கிடக்குதோ, இதுக்கு யார் காரணமோ என்று சொல்லி காரணம் தேடாம அதன் மேலே ஆங்கிலத்தில், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் he will look with compassion, மனதுருக்கத்தோடு அந்த காரியத்தை பார்க்கிறாராம். இதுக்காக இந்த பாழடைஞ்சு போகணுன்றதுக்காக நான் உருவாக்கலையே, இது எதற்காக உருவாக்கப்பட்டது, ஆனால் இன்னைக்கு பாழடைஞ்சு போயிருக்குதே என்கிறதான ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் பார்க்கிறார். சகரியா 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. 1:16. சகரியா புஸ்தகம் 1:16. ஆகையால்
மன உருக்கத்தோடே எருசலேமிடத்தில் திரும்பினேன் எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். ஆலயம் கிடிஞ்சு கிடக்குது, என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவு நூல் எருசலேமின் மேல் அளவு நூல் இல்லையா, கொத்தனார் வச்சு அந்த பார்க்கிற அந்த நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல. இடிஞ்சு கிடக்கிற இடத்தை பார்க்கும் பொழுது மனுஷன் எப்படி பார்க்கிறான், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? மனுஷன் எப்படி பார்க்குறான்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப வீணாக போகும்பொழுது அவன் வாழ்க்கையை தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்கான்னா பார்க்க பாழா போனவன், இவனால் என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம், இவன் இருந்து என்ன பிரயோஜனம், இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி மனுஷன் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் இதை எப்படி பார்க்குறாரு? மன உருக்கத்தோடே பார்க்குறாரு. ஆறுதல் தேறுதல் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் he looks with compassion. அதை பார்க்கும் பொழுது அவருடைய மனம் உருகுது. எப்படியோ இருக்க வேண்டிய ஒரு நபர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்களே என்கிறதான ஒரு மனதுருக்கத்தோடு ஆண்டவர் பார்க்கிறார். அதை விட்டு கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு அது மனசில் அதை எப்படியாவது திரும்ப கட்ட வேண்டும், திரும்ப அதை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதை எப்படி மாற்றணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல, ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டத்தில் இல்லாத பொருளே இல்லை இல்லையா, எவ்வளவு ஆறுகள் ஓடும், விருட்சங்கள் அங்கே இருக்கும், அந்த இடத்துல செழிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக அந்த பாழாய் கிடக்கிற காரியத்தை ஆண்டவர் ஒரு நேர்த்தியான இடமாக, விருட்சங்கள் இருக்கிற இடமாக, தண்ணீர் போகிற இடமாக அப்படியாக ஆண்டவர் மாற்ற அந்த காரியத்தை விரும்புகிறார். கர்த்தர் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். பாருங்க, he is a God who never gives up. அவர் அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனுஷனை விட்டு கொடுக்கறதே இல்லை. நமக்கு ஒரு லெவலுக்கு தான் நமக்கு பொறுமை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், இது திருந்தாது, இது போச்சு, இது தேராது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும். ஏன்னு சொன்னால் நம்ம போராடி இருப்போம், பல நாட்கள் பல வருஷங்கள் கூட போராடி இருப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தலைமுறையாய் தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற பாழானதை கூட ஆண்டவர் என்ன செய்வாரா, திரும்ப கட்டுவார். அல்லேலூயா. இந்த காரியத்தை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வைத்து, நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக வைத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. எசேக்கியேல் 36:33 ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, நான் உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். பட்டணங்கள்ல மறுபடியும் குடியேற்றுவாரா? வாசிங்க. அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக, பாழா கிடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, பாழா போனது, பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த பார்வைக்கு பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். அதுல பயிர் வைக்கப்படுமா? பயிர் வைக்கப்படும் என்னது, அது பிரயோஜனமான ஒரு காரியமாக மாறிவிடும் இல்லையா? அடுத்த வருஷம் வாசிங்க. பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகள்னா நல்ல கோட்டை சுவர், நல்ல பாதுகாக்கப்பட்ட சுவர்களாக உடையதாகவும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்று மறுபடியுமாக பாழாய் கிடந்த தேசத்தை ஆண்டவர் மறுபடியுமாக குடியேற்றுவாராம். குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். வாசிங்க. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் என்ன செய்றாரு, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் இல்லையா? ஸோ எதனால பாழாய் கிடக்கிறது? ஒருவேளை பாவங்களாக இருக்கலாம், அக்கிரமங்களாக இருக்கலாம், இல்லை வேற யாரோ அதை பாழ்படுத்தியும் இருக்கலாம்.
எப்படி பாழானது என்று சொல்லி தெரியல இல்லையா. ஒரு இடத்துல ஒரு மனுஷன், குருடான ஒரு மனுஷனை பார்த்து அவங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கேட்குறாங்க, இவன் எப்படி குருடனானா, இவன் குருடாக இருக்கிறதுக்கு யார் காரணம், இவன் செஞ்ச பாவமா இவங்க அப்பா செஞ்ச பாவமான்னு கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட இல்லையா. இன்றைக்கி நமக்கு உலகம் என்ன சொல்லும், இவன் ஏதோ பண்ணியிருக்கான், இல்லைன்னா அவனுடைய கர்மாவை அனுபவிக்கிறான் இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவங்க அப்பா செஞ்ச பாவமும் இல்லை, இவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக. அல்லேலூயா. ஸோ இது எப்படி பாழாய் இருந்தாலும் சரி, தானாய் பாழடிக்கப்பட்ட சூழ்நிலையை தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, மற்றவர்கள் பாழடித்திருந்தாலும் சரி, சத்துருக்களால் பாழடிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை இயற்கையான காரியங்கள்னாலே, இயற்கை சீற்றங்கள்னால பாழடிக்கப்பட்ட பட்டணங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இழப்பினால குடும்பம் சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரி, உடைஞ்சு போய் பாழாய் போயிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை திரும்ப கட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரால் கூடும் இல்லையா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா. ஸோ என்ன செய்கிறாரு, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், நான் சொல்லியிருக்கிறனால நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஸோ இப்படி இதை செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும், நான் அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன செய்யணுமா, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணால் நான் செய்வேன்றார். விண்ணப்பம்னா என்னது, கர்த்தருடைய பாதத்தை பிடித்து ஜபிக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, யாக்கோபனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்வார், ஆண்டவரை டைட்டாக பிடிச்சிக்குவார், காலை பிடிச்சிக்குவார், தொடையை பிடிச்சிக்குவார், எப்படியோ ஆண்டவரை பிடிச்சிக்குவார், விடமாட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை விடமாட்டேன். இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் இல்லையா. ஸோ நம்முடைய மனம் திரும்புதலை நாம் தள்ளி போடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது அந்த அனுகிரக காலத்திலே நாம் செவி கொடுக்க வேண்டும் இல்லையா. மத்தேயு 3வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதுங்கள். நானும் கிறிஸ்டின் தான், எங்கள் அப்பாவும் கிறிஸ்டின் தான், எங்கள் தாத்தாவும் கிறிஸ்டின் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்றார். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு இன்னைக்கு புதுசாக ஒருத்தனை எழுப்பி கர்த்தருக்கு மகிமையாய் அவனை வாழ வைக்க முடியும். தேவனால வாழ வைக்க முடியும் இல்லையா. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதுவும் ஒரு நியாயம், இது ஒரு தீர்ப்பு இருக்குது. நல்ல கனி கொடாத மரம்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். ஆனாலும் அதில் ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறாரு. லூக்கா 13:16-9 வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. லூக்கா 13 6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை வச்சிருக்கிறான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது கனியை தேடுகிறான், அதுல ஒன்றும் காணவில்லை. வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, தோட்டக்காரனை பார்த்து சொல்றாரு, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடுகிறேன். 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. ஒன்னையும் காணல. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஆனாலும் சொல்றாரு, அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வருஷம் இது இருக்கட்டும், இன்னொரு வருஷம் சான்ஸ் கொடுக்கலாம், இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி இந்த வருஷம் என்ன பண்ண போறேன், இதுக்காக நான் பிரயாசப்பட போறேன், இதுக்கு நான் தண்ணி ஊற்ற போறேன், நல்லா கொத்தி என்ன பண்ண போறேன், இந்த வருஷம் எரு போட போறேன், எரு போட்டு தண்ணி ஊற்ற போறேன். இந்த வருஷமும் கனி கொடுக்கல, என்ன பண்ணிடலாம், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் எப்போவுமே நமக்கு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறார் ஆண்டவர், இந்த வருஷமும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார், நமக்கு நேரத்தை கொடுக்குறார் இல்லையா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் இந்த காரியங்களை வைத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த வார்த்தைகளை நம்ம இந்த ஒரு நாள் கேட்கறதுனால இல்லை, தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் என்ன காரியத்தை செய்ய போகிறீங்க, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய காரியத்தில், என்னுடைய வீட்டில் என்ன காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. பாழாய் போன காரியங்கள் இருக்கிறது,
பாழாய் போனதான வாழ்க்கை இருக்கிறது, குடும்ப கிரியைகள் இருக்குது, காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்களில் ஆண்டவரே நீங்கள் எடுத்து மறுபடியுமாய் கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. நிர்மூலமானவைகள் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிறவைகளை கூட நீங்கள் கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கலாமா? என்னுடைய சமூகத்தில் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியுமாய் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் அந்த காரியத்தை பேசிகிட்டு இருப்பார். அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை சொன்னார்னா கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பாஸ்டர் மனோகர், அப்படியே நம்ம திருவிருந்துக்கும் ஆயத்தப்படலாம். Praise the Lord. நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தது. அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். உங்களுடைய சமூகத்தில் தானப்பா நான் இருக்கேன். ஏன் என் வீடு பாழாக இருக்கு? ஏன் என் மக்கள் பாழாக இருக்கிறார்கள்? நிர்மூலமாக இருக்கு. பல தலைமுறையாக நாங்கள் உங்களை துதிக்கிறோமே, உங்களை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே, எங்கள் வாழ்க்கை ஏன் இடிந்து கிடக்கிறதுன்னு சொல்லி வந்திருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் சொல்கிறார், பாழாயிருந்த பட்டணங்களை தலைமுறை தலைமுறையாக செழிப்பே காணாத பல குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், புதிதாய் கட்டப்படுவீர்கள். இந்த கால வேளையில் நெடுங்காலமாய் பாழாய் இருந்திருக்கலாம், பயப்படாதே. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆறுதலின் தேவன். அநேகருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் கிடைப்பது ரொம்ப கடினம். ஏன்னா யாராவது என்னை தேற்று வருவார்களா? பக்கத்தில் யாராவது என்னை தேற்றுவாங்களா? ஆனால் இலக்காரமாக பார்க்குற கூட்டம் தான் இருக்கும். ஆனால் ஆண்டு மட்டும்தான் சொல்கிறாரு, தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடக்கிற பட்டணத்தை நான் மறுபடியும் கட்டு வைப்பேன். ஆனால் அதுக்காக நீ அப்படியே இருந்துடக்கூடாது. அதையும் சொல்லிட்டாரு. இதை சொன்னேன், இதை செய்வேன். அதை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணுமா? அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், செபிக்க வேண்டும். அவர் விரும்பும் வண்ணமாக, நீங்கள் விரும்பும் வண்ணமாக கிடையாது, அவர் விரும்பும் வண்ணமாக அதிகாலையில் நீங்கள் அவரை தேடி பாருங்கள். அதிகாலையில் அவரை தேடினீர்களால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள், அவர் ஜீவனை கண்டடைவீர்கள். காலைதோறும் அவருடைய கிருபை உனக்கு புதிதாக மாறும். நீங்கள் ஒரு ஆச்சரியப்பட்ட குடும்பமாக மாறுவீர்கள். ஆச்சரியப்படத்தக்கதாக நம்மை உயர்த்துகிற தேவன் இந்த காலை வேளையிலும் அநேக பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார். அநேக படிக்காத குடும்ப பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிகிரி முடித்த பிள்ளைகளாக இருக்கு. அதுவும் முக்கியமாக கவர்மெண்ட்டில் நமக்கு உங்களுக்கு பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களிலே கிராமத்தில் போனால் எல்லா பிள்ளைகளும் மோரோவர் டிகிரி முடிக்கிற பிள்ளைகளாக இருக்காங்க. படித்து எங்கேயாவது வேலை செய்யட்டுமே என்று. அப்படிப்பட்ட மக்களை அந்த குடும்பம் தானாகவே எழும்பும்படியாக, அதை யார் செய்கிறது? தேவன். ஒரு கட்சி செய்கிறதுன்னு கடை சொல்லினாரு, தேவன் நமக்காக அதை செய்கிறார். உங்களுடைய குடும்பம் தழைக்க வேண்டுமென்றால் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அவர் விருப்பமாக அதிகாலையில் என்னை தேடுவர்கள் என்னை கண்டடைவார்கள். தேடுவீங்களா? அதிகாலையில் அல்லேலூயா தேடுவீங்களா? சத்தமே காணோம். ஆசீர்வாதம் வேணும்னா அதிகாலையில் கண்டிப்பாக தேடி தான் ஆகணும், இல்லையா? வியாதி வந்தால் ஒன்று பரிகாரியாக கர்த்தரை தேடணும். அவரை தேடும்போது அவர் டாக்டர் அனுப்புவார், உனக்கு வைத்தியரை அனுப்புவார். ரெண்டுமே நான் தேட மாட்டேன்னா அது பிரயோஜனப்படாது. காலையில் நீங்கள் நிச்சயமாகவே எழுந்து செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காரு. 1 வருஷம் அத்திமரம் கனி கொடுக்கல, 1 வருஷம் டைம் உங்களை நம்ம கொடுத்துருக்காரு ஆண்டவர்.
இந்த வாரத்தில் உங்களை கொத்தி சீர்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு அந்த ஊழியக்காரர். எஜமானன் வெட்டி போட்டுட்டார், பணம் போகுது வேணாம் அப்படின்னு. ஆனால் ஊழியக்காரர் வெளில 1 வருஷம் டைம் கொடுங்க, நீங்கள் நான் அதை அழகாக சீர்படுத்திடுறேன். உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். இந்த ஆலயம் அதற்காக தான் வைக்கப்பட்டிருக்கு, உங்களை சீர்படுத்துவதற்காகவே, நீங்கள் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே. இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் சோர்வாக கூட இருக்கலாம், ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் தூக்கத்தை விட்டால் மறித்து போவது கிடையாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பேசிய வார்த்தைகளுக்காக கர்த்தர் நன்றி விட துதிப்போமா? சோதரம் கர்த்தா நன்றி செலுத்துவீங்களா? ஹலோ, தூங்குறவங்க நன்றி செலுத்துவீங்களா? நன்றி செலுத்துவீங்களா? இன்னமும் தூக்கத்தில் இருக்கீங்க, நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, தலைமுறை தலைமையாக இடிந்து விழுந்த பட்டணத்தை நான் புதிதாக கட்டுவேன் என்று வாக்களித்திருக்கீங்க. ஆண்டவர், நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவங்களை கட்டுவேன் என்று வாக்களித்திருக்கீங்கப்பா. பூர்வத்தில் நிர்மூலமானவர்களையும் கட்டுவெடுப்பேன் என்று வாக்களித்திருக்கீங்கப்பா. நீங்கள் வாக்கு மாறாத தேவன் ஐயா, உம்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. சபையில் வந்திருக்க ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறட்டும். மறுபடியும் நிர்மூலமானவர்களை கட்டுவேன் என்று வாக்களித்த தேவன் நீங்கப்பா. அப்படியே கட்டப்போவதற்காக நன்றி செலுத்துகிறீங்க. பேசிய தாசர் மீது உங்கள் அன்பின் கரம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் கரம் இருக்கட்டும். லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. கிருபை அவர்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. சத்திய ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யும். சபைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சபைகளை ஒளி செய்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும், அந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும், வாலிப பெண் பிள்ளைகள் மீதும் உங்களை ஆசீர்வாத கரம் இருக்கட்டும் கர்த்தா. உங்களுடைய நாமத்துக்காக எழும்பட்டும், தூசியை உதறிவிட்டு எழும்பட்டும், சோர்ந்து போகாதபடி அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். திருவந்த நேரம் கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாலும் அமர்ந்திருக்கும்படியாக கேட்குறோம். ஒருவருக்கு ஒருவர் அப்புறம் குட் நைட், குட் மார்னிங் சொல்லிக்கலாம்.